அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய்கிறேன். சார் எனக்கு நல்லா தெரியும். 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு கடையிலேருந்து சாரையும் எனக்கு தெரியும். இந்த பழைய அது விஜயகாந்த் சாருடைய சுப்பையாளர்களுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த அளவுக்கு துணிஞ்சு இங்கே நின்று பேசுகிறேன்னா மீடியாவுக்கு என்னை வெளியில் கொண்டு வீட்டிலே உடஞ்சிக்கிட்டார சொல்லுவோம் போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னார். எத்தனையோ முறை அவரை போய் பார்த்து கெஞ்சி நான் என் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் இப்பவும் சொல்கிறேன் சார், மீடியாவில் எதுவும் பெட்டா போடாதீங்க. அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் நல்லா பாருங்க, நான் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் நான் பேசின இந்த வார்த்தைகளை பாருங்க, அதில் எதையுமே அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. உண்மையை தான் பேசியிருக்கேன். அதை மீடியாக்காரங்க கட் பண்ணி இந்த ட்ரெய்லர் போடுற மாதிரி எட்டி வச்சா அப்படிலாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் பாருங்க. இப்போ நான் இந்த பேசுறதுக்கு காரணம், எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா நான் உண்மையிலே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தும். பிடி செல்வகுமார் மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. உண்மையிலே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்கிறாரு. அவர் கூடவே இருந்து பயணித்த நான் விஜய் சாருக்கு என்ன பண்ண தேவா படத்தில் நாகர்கோவிலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 60 படம் விஜய் செக்ரட்டரிட்ட வேலை செஞ்சேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, உதவி பண்ணணுன்றது எண்ணம் வராது. கோடி கோடியாக இருக்குது. நம்ம கூடவே பயணிச்சிருக்கானே அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம். இந்த அளவுக்கு நான் பேசணும் அவசியமே இல்லை. கோடி கோடியாக பண்ணுறது சார். செத்துட்ட பிறகு ஒரு குடும்பமே ஒருத்தன் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலையும் மரியாதையும் செய்யறதை விட அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாராட்டுவாங்க. இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரொடியூசர்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் நஷ்டங்கள்லாம் இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சார்கிட்ட வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன். சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைஃப் மேனாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், 24 யூனியனில் கஷ்டப்படுறாங்க. ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னா ஜெயிப்பார் என் நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம், வீடு இல்லாதவங்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு பேசணும். இப்போ திரைப்பட தயாரிப்பில் இருக்கிற முரளி சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் 40-50 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ராமநாராயணன் சார் படம்லாம் இளஞ்சோடியில் நிறைய படம் அவர் கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சது. உண்மையிலே நான் கோடி நன்றி சொல்கிறேன் பிடி செல்வகுமார் சாருக்கு. எனக்கு எத்தனை நேரங்கள் வரும், எத்தனையோ வந்துச்சு, எத்தனையோ ஃபோன் வந்துட்டு அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுறது. ஏன்னா சார் பொய் சொல்லிட்டு சாகிறத விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போடுறாங்க. விஜய் சாரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டேன்னா நான் அவரை பற்றி தப்பாகவே சொல்லலை. இத்தனை வருஷமாக இருந்தேன். இன்னைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது. ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்க. என்னுடைய கஷ்டத்தை போய் பிடிக்கு செல்வகுமார் சார் சொன்னாரு, தம்பி இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க, உன்னுடைய கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லுனாரு. என்னை பார்க்க விடாம எவ்வளோ தடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு பிடி செல்வகுமார். அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில். அப்போ இவ்வளோ உதவி பண்ணாரு, நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு துணிச்சலாக தான் சார் நான் பேசியிருக்கேன். உண்மையிலே அவருக்கு மேலும் நல்லா இருக்கணும், நல்லா வரும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப வணக்கம் சார். நன்றி சார்.